இந்த 16வது தமிழ்நாடு வானவில் சுயமரியாதை பேரணி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இதுல லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், இன்டர்செக்ஸ் பீப்புள், டிரான்ஸ் மென், டிரான்ஸ் விமன், ஏசெக்சுவல், குயர் கம்யூனிட்டி எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அவங்க மாத்திரம் கலந்துக்கிறது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய உறவினர்கள், அது மாத்திரம் இல்லாம அவர்களுடைய ஆதரவாளர்கள் என எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே ஒரு சாலிடாரிட்டியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுக்காக வந்திருக்கிறாங்க. எல்ஜிபிடி மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அவர்களும் இந்த இந்திய ஜனநாயகத்துல குடிமகன்கள் தான். அவர்களை வெறுத்து ஒதுக்கவோ இல்ல கேவலமாக நடத்துவதோ அல்லது அவர்களை துன்புறுத்துவதோ இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த பேரணியோட மிக முக்கியமான நோக்கம். எங்களுடைய இருப்பை இன்னும் உறுதியா நாங்க நிலைநிறுத்தத்துக்காக தான் இந்த பேரணி தொடங்கப்படுது. ஆரம்பத்தில் சென்னை வானவில் சுயமரியாதை பேரணி அப்படின்ற பேர்ல 2009 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த பேரணி அதுக்கப்புறம் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் நம்மளுடைய இங்கே வருத்தனால தமிழ்நாடு வானவில் சுயமரியாதை பேரணி அப்படின்ற பெயர் கொண்டது. இதுல இந்த தமிழ்நாடு வானவில் சுயமரியாதை பேரணியில கலந்துக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா ஆர்கனைசேஷன்ஸ் மாத்திரம் இல்ல, ஆக்டிவிஸ்டுங்க கலந்துக்குவாங்க. அது மாத்திரம் இல்லாம ஆதரவர்கள் கலந்துக்குவாங்க. எல்லாருமே இதுல கலந்துக்குவாங்க. எங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்னாக்கா மிக முக்கியமான கோரிக்கைகள்ல LGBTIQA+ கம்யூனிட்டிக்கான பாலிசி வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தமிழ்நாடு மாநிலத்தில் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கான டிராப்ட் கமிட்டியை உருவாக்கின தமிழக அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த டிராப்ட் கமிட்டியில LGBTIQA+ கமிட்டியிலிருந்து எல்லாருமே இதுல உறுப்பினர்களா இருக்கிறாங்க. இது ரொம்ப அழகா அவங்க அதனுடைய பாலிசியோட வரைவை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொண்டு பாலிசியை கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அது மாத்திரம் இல்லாம 3ஆம் பாலினர் கிளினிக் அப்படின்ற ஒன்னு கவர்மெண்ட் மூலியமா செயல்பட்டு வருது தமிழ்நாட்டிலேயும் மதுரையிலையும். அது மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போகணும். அது மாத்திரம் இல்லாம வெறும் வெள்ளிக்கிழமை மாத்திரம் இல்லாம மற்ற நாட்களிலும் அட்லீஸ்ட் வாரத்துல 3 நாட்களாவது இந்த மருத்துவமனைகள், இந்த கிளினிக்குகள், பிரத்யேக கிளினிக்குகள் இயங்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். LGB மக்கள், அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், குயர் மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் பொழுதோ அல்லது வெளியேறி வரும்பொழுதோ அவர்களுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ் இல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம் வந்து கவர்மெண்ட் மூலியமா கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா கொடுக்கப்பட்ட அந்த ஸ்மைலி திட்டத்தின் மூலியமா கொடுக்கப்பட்ட அந்த கரிமாகர்ன்றது இப்போதைக்கு செயல்படாம இருக்கு. அதை செயல்பட வைக்கணும். அது மாத்திரம் இல்லாம எங்களுடைய மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி வரும்போது அவங்களுக்கான ஒரு சுமூக சூழலை ஏற்படுத்தணும். பெயர் மாற்றம் மற்றும் அவங்களுடைய பாலின மாற்றம் குறித்த விஷயங்கள்ல நிறைய தெளிவு வேணும். கவர்மெண்ட் ஆபீசர்ஸுக்கு சென்னை மாத்திரம் சென்சிடைஸ் ஆயிருந்தா மட்டும் போதாது. சென்னை டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் மாத்திரம் சென்சிடைஸ் ஆயிருந்தா பத்தாது. மற்ற மாவட்டங்களில் திருநம்பினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. LGB மக்கள்னா என்னன்னு கேக்குறாங்க. அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. அதை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எங்களுடைய அந்த சுஷ்மா வெர்சஸ் சென்னை கமிஷனர் ஆஃப் போலீஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உயர் திரு மாண்புமிகு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நிறைய சஜஷன்ஸ், ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த LGBT மக்களுக்காக அவருடைய உரிமைகள், கடமைகள் பாதுகாக்கப்படணும், அவர்களும் மக்களா மதிக்கப்படணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாமே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கணும். எங்களுக்காக பல்வேறு தரப்பட்ட இடத்துல மக்களுக்கு எங்களை பத்தின புரிதல் ஏற்படுத்தணும். பாத்தீங்கன்னா குறிப்பா ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கு வந்து நாங்க புரிதலை ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட்ல. அதை மிக விரைவில் LGB மக்கள் பத்தின புரிதல் ஏற்படுத்தணும். இப்போ தமிழ்நாடு அரசு மாடல் ஸ்கூல் மூலியமா, அதாவது அரசு மாதிரி பள்ளிகள் மூலியமா இந்த போன சனிக்கிழமையில வந்து ஒரு தமிழ்நாடு அளவுல வானவில் சுயமரியாதை பேரணியை அந்த மாணவர்கள் மத்தியிலையும் கொண்டு போயிருக்காங்க. அதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும். அது திருநங்கைகள், திருநம்பிகள், இன்டர்செக்ஸ் மக்கள் மாத்திரம் இல்லாம மற்ற LGBTIQA+ மக்கள் எல்லாருக்குமே அது சென்றடைகிற அளவுக்கு திட்டங்கள் தீட்டப்படணும். என்னைக்குமே தமிழ்நாடு அப்படின்றது ஒரு பைனியர் ஸ்டேட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அதன் வழியில இனிமேலும் நிறைய விஷயங்களை முதல் மாநிலமா வரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த பேரணியில கலந்துக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய நல்ல ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ சோ மச்.